அண்ணா கத்தி எடுத்துருங்க. கத்தி கிடக்கு ரொம்ப தூரம் கண்ணா. அண்ணா ஐயோ கத்தி கொஞ்சம் எடுங்க. அண்ணா எதுக்குண்ணா எல்லாம் சேர்த்து அடிக்கிறீங்க? ஹீரோ ஆகணும். என்ன ஆகணுங்க? இப்ப புரிஞ்சிருக்குமே உனக்கு. ஹீரோ ஆகணுங்க. அண்ணன் ஹீரோ ஆகணும்னா என்ன பண்ணணும்? இந்த கால் எடுக்கணும், அப்புறம் கத்தி எடுக்கணும், அதுக்கப்புறம் கட் அவுட் விடணுங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில உங்க தாத்தனோ, உங்க அப்பனோ, உங்க பெரியப்பனோ, உங்க சித்தப்பனோ, உங்க அண்ணனோ, உங்க தம்பியோ, உங்க மாமனோ இவங்கள யாராவது ஹீரோவாவோ, காமெடினாவோ, இல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாவோ, வில்லனாவோ, இல்ல டைரக்டராவோ, இல்ல ப்ரொடியூசராவோ இருக்கிறாங்களா? இந்த மாதிரி ஆளுங்களோட வாரிசுக நிறைய பேர் ஹீரோவா இருக்கிறாங்க. இவ எல்லாரையும் தாண்டி நீ எப்படி ஹீரோவாக போற? எந்த சப்போர்ட்டும் இல்லாம சிலர் அஜித் மாதிரி ஹீரோ ஆயிருக்காங்க. உங்க அண்ணனுக்கு டைம் நல்லா இருந்தது வச்சுக்கோங்க, அப்படியே ஹீரோ ஆயிடலாம்ங்க. எப்ப உனக்கு டான்சிங் எல்லாம் தெரியுமா? இதெல்லாம் மாநாட மயிலாடல் சின்ன பசங்களா செய்யறாங்க. உங்களுக்கு முதல்ல பைட் வருமா? மறந்து போயிட்டுனுங்க, உங்களுக்கு தான் நல்லா பைட் வருமே. கன் பைட் கூட போட்டீங்களா? இதெல்லாம் தான் எல்லாரும் செய்யறாங்களாச்சே. முதல்ல உங்களுக்கு டயலாக் பேச வருமா, எக்ஸ்பிரஷன் வருமா? அத சொல்லுங்க முதல்ல. என்னது அது தெரியாதுங்களா? சபாஸ், அப்ப நீங்க பெரிய சூப்பர் ஸ்டாருங்க. முதல்ல இவருக்கு ஒரு போட்டோ ஆல்பம் ரெடி பண்ணனுங்க. சும்மா கலர் கலரா Dress போட்டுக்கிட்டு டைப் டைப்பா போஸ் கொடுக்கணுங்க. எதுக்கு அப்படி எடுக்கணும்? டைரக்டர் கொடுக்கிறதுங்க. எங்க வச்சு? ஸ்டுடியோல. அண்ணே, நான் உங்க பெரிய ஃபேன். அண்ணே, ஒரு கட்டவுட்ல நான் பாலாபிஷேகம் பண்ணிட்டேன். என்னென்ன பேசிட்டு இருக்கும்போது அடிச்சிட்டு இவனை வெளியே அனுப்புகிறேன். உனக்கு டெய்லி ஒருத்தர் அடிக்கலன்னா உங்களுக்கு தூக்கம் வராதா? எங்களுக்கு மட்டும் நான் வேண்டுதலா? நடிகன்னா பெரிய புடுங்கியா, ரசிகன்னா உங்களுக்கு இளக்காரமா போச்சு. என்னதான் இருந்தாலும் சக மனுஷங்களை அடிக்கிறது பெரிய பாவங்க. ஐயோ, ஏற்கனவே சினிமா சான்ஸ் போச்சே வருத்தத்துல இருக்க, நீ வேற இடையில வந்து டார்ச்சர் பண்ற. ரொம்ப தான் கோவம் வருது, என்னையும் அடிச்சிருவீங்களா? அதுக்கு பணம் வேணும், சும்மாலாம் யாரையும் அடிக்க மாட்டேன். அனாவசிய பிரச்சனை எதுக்கு? இந்தாங்க. இரு, என்னது இது? உங்க பெயில் ஃபீஸ் பில்லுங்க. பெயில் பில்லா? என் மோதிரத்தை முழுகிட்டியா? மேல ஏதோ எழுதி இருக்கா, கீழே எதுக்கு போடுங்க? கருமம். ஃபர்ஸ்ட் பெயில் பே பண்ணியாச்சு. செகண்ட் பெயில் 2500 ரூபாய். என்ன திடீர்னு ஃபீஸ் ஏறி போச்சு? பெட்ரோல் 5 லிட்டர்ஸ் 250 ரூபீஸ். டோட்டலா 4200. இரு, பெட்ரோல் எதுக்கு? பின்ன உங்க பெயிலுக்காக தானே. எங்க வீட்ல இருந்து கோர்ட்டுக்கு, கோர்ட்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து திரும்பவும் கோர்ட்டுக்கு. மொத்தமா ஏன் பெட்ரோல் தான் ஊரே சுத்தி வந்துட்டு இருக்கியா? நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லங்க. இந்தாங்க பாருங்க. நில்லுங்க மேடம், என்ன காந்தி சிலைக்கு இறக்கி விட்டு போங்க. நானாங்க முடியாதுங்க. ஏனுங்க முடியாது? 5 லிட்டர் பெட்ரோலுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏய் வர பண்றேன். உங்களோட காது போற
என்னாச்சு? வெளிநாட்டு முகத்துக்கு அடிமையாகி நம்ம பாரம்பரியத்தை மறந்து பாரத தேசத்தோட கலாச்சாரத்தையும் சம்பிரதாயத்தையும் கெடுத்துட்டு இருக்கீங்கடா. சும்மா குழப்பாதண்ணா, புரியுற மாதிரி பேசுனா. ஒரு பொண்ணும் ஒரு பையனும் அந்த மாதிரி சுத்துறது ரொம்ப தப்புடா. நம்ம கலாச்சாரத்துக்கே விரோதம். அண்ணா, இந்த பொண்ணுக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைண்ணா. பாவனா அந்த பொண்ணு. இந்த சோஷியல் போலீசிங்கா? Who has given you the right to guard the Indian culture? This is barbarious. இவன் விதேசி பாஷை பேசுறாடா. அண்ணா 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 சொன்னா கேளுங்கண்ணா. அண்ணா 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 விட்டுருங்கண்ணா. அண்ணா அண்ணா கட்டமாண்ணா. கட்டுறா அட பாவிகளா, ஒரு செட்டப்போடு தான் இருக்கீங்களா? கட்டுறாங்க. கட்டுறா. தாலி கட்டவா இல்ல இவனுங்களை தட்டவா? மனுஷங்களை அடிக்கிறது பாவம்னு சொன்ன, கட்டவா இல்ல தட்டவா? ஏய் வெண்ணைங்களா, யாரோ யாரையோ காதலிச்சா உங்களுக்கு என்னடா வலிக்குது? ஆணும் பெண்ணும் காதலிச்சதாலதான் நாகரிகமே வளர்ந்தது விஞ்ஞானம் சொல்லுது. நீங்க ஏன்டா கூடத்தனமா இருக்கீங்க? அந்த பொண்ணை பாரு எவ்வளவு அழகா இருக்கா, என்ன பாரு எவ்வளவு கேவலமா இருக்கேன். எப்படா செட் ஆகும் எல்கே பால்? இனிமே இந்த கலாச்சாரத்தை காப்பாத்துறோம், கம்ப காப்பாத்துறோங்கிற வெட்டி நியாயத்தை விட்டுறணும். ஏய், இனிமே யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு கேள்விப்பட்டு ஓட்டுருவேன். பொது இடத்துல காதல்ங்கிற பேர்ல அசிங்கம் பண்றது நீங்களும் குறைச்சிங்க. போங்க போங்க. என்ன ரொம்ப பயந்துட்டியா? கண்ணை தொடச்சுக்கோ. பாய். தங்கையா உன்ன கூப்பிட்டு அமைச்சிருக்கான். தங்கையா? எதுக்குடா அந்த ஹீரோவை போட்டு அடிச்சல? அதுக்கா இருக்கும். ஏய், நீ வேற, நான் வேணும் நடிக்கல. டேய், அங்க போனா தானே தெரியும். பெரிய மனுஷன் கூப்பிட்டு அமைச்சிருக்கான். போகாட்டி நல்லா இருக்காது, போயிட்டு வா. மேட்டர் அது இல்ல மாமே, அந்த தாதாக்கு சினிமால டைரக்டர் ப்ரொடியூசர் நிறைய பேரை தெரியும். ரெக்கமெண்ட் பண்ணா ஒரு போன் பண்ணா போதும், அப்புறம் கதைய மாதிரி நீ ஹீரோ தான்.